கூகுள் மேப் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். கூகுள் மேப் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுமே இப்படிதான் இன்டர்ஃபேஸ் இருந்திருக்கும். இதுல சைட்ல பாத்தீங்கன்னா லோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி எந்த ஜிமெயில் ஐடியில நீங்க லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து லொக்கேஷன் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் ரெண்டுமே வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு சூஸ் லொக்கேஷன், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் நீங்கள் ரூட்டு தெரிஞ்சுக்கணும், வழி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த சூஸ் த ஸ்டார்ட் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷன்லேருந்து ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போடுறதா இருந்தாலுமே போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து மேப்பில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ எப்படி ரூட் இருக்குது அப்படிங்கிறதுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட லொக்கேஷன்லேருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளோ ரூட் இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறேன். அதனால் நான் வந்து யுவர் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து இதில் லொக்கேஷன் பர்மிஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷனை வந்து செட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணி செட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இப்போ நான் வந்து என்னோட லொக்கேஷன்லேருந்து சென்னைக்கு வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ செட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்டிங் எ பெஸ்ட் ரூட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ரூட்டு, பைக் ரூட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் ரூட்டு, அதுக்கப்புறம் நடந்து போகிற ரூட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஆகும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கார்னா 6 hours to அதுக்கப்புறம் 27 minutes அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பைக் பார்த்தீங்கன்னா வந்து 6 to 40 minutes அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இதாக கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இப்போ ட்ரெயின் ரூட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற அந்த ஸ்கெடியூல் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஆல் மோட்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பஸ் ரூட்டு, ட்ரெயின் ரூட்டு, அண்டர் கிரவுண்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ரூட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ரூட்ஸில் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி அந்த மோட் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் பஸ் ரூட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஃபியூவர் ட்ரான்ஸ்ஃபரு, லெஸ் வாக்கிங்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ரூட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரூட்ஸில் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி அதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து போனால் எவ்வளோ ரூட்டு எப்படி வந்து இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலேருந்து இப்போ சென்னைக்கு வந்து போகணும். இப்போ நான் வந்து சென்னை செட் பண்ணியிருக்கேன். இப்போ சென்னைக்கு வந்து போகணும். அது கரெக்டாக நம்ம போக போக பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேப்பு வந்து கரெக்டாக நவரணும், அந்த வழி கரெக்டாக போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஐக்கான் இருக்கும். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ண அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் வாக் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ரைட் திரும்பினா ரைட்டுன்னு வந்து சொல்லணும், லெஃப்ட்னா லெஃப்ட்டு, யூ டர்ன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சவுண்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வந்து வச்சுருக்கணும். ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லெஃப்ட் திரும்புறதா லெஃப்ட்டு, ரைட் திரும்புறதா ரைட்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இதில் வந்து சொல்ல ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ரூட்டை பார்த்துட்டு வந்து போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது மினிமைஸ் ஆகி வந்துடும். அது பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே கூட வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் காரில் வந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் ரூட் வந்து பார்த்துட்டு வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரியுமே இதில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு இது தேவையில்ல, கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்டூ ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்டூ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த மேப் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகிடும். ஸோ நார்மலாக நீங்கள் ரூட் வந்து பார்க்கணுன்னா இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ரூட் வந்து பார்த்துக்கலாம். என்ன கிலோமீட்டர்ஸ் எப்படி ரூட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு லைவாக ரூட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக பார்த்தீங்கன்னா ரூட் வந்துடும். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சொல்லும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே வந்து போகலாம். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கூகுள் மேப் ஆப் வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.